டிஎன்பிஎஸ்சி டெட்டு இந்த எக்ஸாமில் வரக்கூடிய 25 மிக முக்கியமான அறிவியல் கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எங்கிருந்து பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மண்ணிலிருந்து நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியா எது? மண்ணில் இருந்து நைட்ரேட் அப்படிங்கிறத வளிமண்டலத்துக்கு அனுப்பும் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சூடோமோனஸ். இது மண்ணில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. மண்ணில் இருக்கிற நைட்ரேட்டை நைட்ரஜனாக மாற்றும். அடுத்த வினா பாருங்க. 2வது வினா, காடுகள் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மூலம் இந்தியா எந்த ஆண்டு முதல் IUCN என்ற அமைப்பில் உறுப்பினராக இருந்து வருகிறது? IUCN இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினராக இருக்காங்க. எந்த ஆண்டு முதல் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1969 முதல் இந்தியா இருந்துட்டு வராங்க. 1969. அடுத்த வினா பாருங்க. பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிரி வாழ்க்கைக்கு பெயர் என்ன? பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிரி வாழ்க்கைக்கு பெயர் என்ன? உதாரணம் என்ன? இதுக்கான பதில் மைக்கோரைசா என்பது சரிங்க. மைக்கோரைசா. அடுத்த வினா பாருங்க. தேனில் உள்ள டேஸ் என்ற அமிலம் தேன் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. தேன் கெட்டே போகாது. அது காரணம் அந்த தேனில் இருக்கிற ஃபார்மிக் அப்படிங்கிற அமிலம். ஃபார்மிக் அமிலம். அடுத்த வினா பாருங்க. 1987 உருவாக்கப்பட்ட மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனத்துடைய தலைமையிடம் எங்குள்ளது? மத்திய உவர்னா உப்பு தண்ணிங்க. உப்பு நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் இருக்குது. 1987 அமைச்சிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் தாங்க இருக்குது. சென்னையில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. நவீன இந்தியாவுடைய பால் பண்ணை தொழில் சிற்பி வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன இந்தியாவுடைய பால் பண்ணை தொழில் சிற்பி வெண்மை புரட்சியின் தந்தை இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன். கேரளாவை சேர்ந்தவர் வர்கீஸ் குரியன். அடுத்த வினா பாருங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது என்ன? அசோலாவை தான் சொல்லுவாங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை. அடுத்த வினா பாருங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதை டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 2016 பிப்ரவரி 18 தொடங்கினாங்க. 2016 பிப்ரவரி 18. அடுத்த வினா பாருங்க. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்ன? மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்ன? கல்லீரல் தான் பாதிக்கப்படுங்க. கல்லீரல் என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. H5N1 என்ற வைரஸால் ஏற்படும் நோய் எது? H5N1 என்ற வைரஸால் ஏற்படும் நோய் என்ன? இந்த வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் பறவை காய்ச்சல் என்பது சரி. பறவை காய்ச்சல். அடுத்த வினா பாருங்க. உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் என்ன? ரொம்ப மெல்லிசான ஒரு சேர்மம், ரொம்ப வலிமையான சேர்மம் இதுதான். உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் கிராஃபீன் என்பது சரி. கிராஃபீன். அடுத்த வினா பாருங்க. உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO, பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோயாக அறிவித்த ஆண்டு எது? அதாவது பேண்டமிக் அப்படி சொல்லுவாங்க. பேண்டமிக் அப்படின்னா பெரும் கொள்ளை நோய். பன்றிக் காய்ச்சல் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்கன்னு கேட்குறாங்க. 2009 வருடம் ஜூன் மாதம் அறிவிச்சாங்க. 2009 ஜூன். அடுத்த வினா பாருங்க. எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படுவது எது? எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் டெங்கு காய்ச்சலுங்க. டெங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எலும்பு முறிப்பு காய்ச்சல். அடுத்த வினா பாருங்க. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? அதாவது இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்பாங்க. இதுக்கான பதில் பாக்டீரியா அப்படின்னா காசநோய்ங்க. காசநோய் பாக்டீரியாவால் ஏற்படும். சாதாரண சளி, தட்டம்மை, இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள். அப்போ காசநோய் என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க. உலக சுகாதார தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக சுகாதார தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் 7ங்க. ஏப்ரல் 7 அப்படின்னா உலக சுகாதார தினம்.
அடுத்த வினா பாருங்க. உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1954ங்க. உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் 1954. அடுத்த வினா பாருங்க. ரெட்டினால் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? ரெட்டினால் அப்படின்னு எந்த வைட்டமின் சொல்லுவாங்க? பதில் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ உடைய மறுபெயர் ரெட்டினால். வைட்டமின் ஏ உடைய மறுபெயர் ரெட்டினால். அடுத்த வினா பாருங்க. அஸ்கார்பிக் அமிலம் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? அஸ்கார்பிக் அமிலம் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? இதுக்கான பதில் வைட்டமின் சி. சியை அஸ்கார்பிக் அமிலம் சொல்லுவாங்க. பழைய 6ஆம் வகுப்பு சயின்ஸ் புக்கில் போட்டிருப்பாங்க. அஸ்கார்பிக் அமிலம் கத்தரிக்காயில் இருக்கும்னு போட்டிருப்பாங்க. கத்தரிக்காய். அஸ்கார்பிக் அமிலம் எங்கே இருக்குங்க? கத்தரிக்காயில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஸ் ஆகும். சிறுநீரகத்துடைய அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஃப்ரான்கள். அடுத்த வினா பாருங்க. பெப்சின், ரெனின் போன்ற நொதிகளை சுரக்கும் சுரப்பி எது? பெப்சின், ரெனின் போன்ற நொதிகளை சுரக்கும் சுரப்பி எது? இதுக்கான பதில் இரைப்பை சுரப்பி. இரைப்பை சுரப்பி. அடுத்த வினா பாருங்க. நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது எது? நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது எது? ஒன்றே ஒன்று மட்டும்தான் அப்படி செயல்படுங்க. கணையம் என்பது சரி. கணையம். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்? கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்? இதுக்கான பதில் சைலம் தான் கூட்டு திசுங்க. சைலம் கூட்டு திசு. அடுத்த வினா பாருங்க. தாவர உறுப்புகளுக்கு வலிமையை தருவது எது? ஒரு தாவரம் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். தாவரத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனுடைய வலிமைக்கு காரணம் என்னங்க? காரணம் அதில் இருக்கிற கோலன் கைமா. கோலன் கைமா. அடுத்த வினா பாருங்க. மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் ஐசோடோப்பு எது? மனித உடலில் இருக்கிற நீருடைய அளவை அறிய பயன்படும் ஐசோடோப்பு என்ன? இதுக்கான பதில் ஹைட்ரஜன் 3. ஹைட்ரஜன் 3. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். பதிலை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பாஸ்பரஸ் 32 எதுக்கு பயன்படுது? சோடியம் 24 எதுக்கு பயன்படுது? இரும்பு 59 எதுக்கு பயன்படுது? இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினா. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுவது எது? துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுவது என்ன? இதுக்கான பதில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடுங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு துணியில் இருக்கிற கரைகளை நீக்க பயன்படுகிறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோங்க. நான் ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பார்த்து தான் அதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோக்களை மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சயின்ஸுக்காக நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் மீண்டும் ஒரு தலைப்போட நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.